ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய வெள்ளிக்கிழமை பூஜை. அதாவது இந்த வெள்ளிக்கிழமையில் நான் நேற்று துளசி செடியை வச்சு நான் எப்படி பூஜை செஞ்சேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளையை ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த தீர்த்தம் எதுக்குன்னா, இது குடிக்கிறதுக்கு இல்லை, இந்த மாதிரி தெய்வீகத்தன்மை நம்ம வீட்டில் அதிகரிக்கிறதுக்காக இதில் ஒரு 5 பொருளை போட்டிருக்கேன். அது என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜவ்வாதை ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் நல்லா தூளாக்கி அதையும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் பூஜை அறை எப்பயுமே தெய்வீக மனம் வீசும். அதனால் இதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட 3வது மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். அப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். இது டெய்லி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, டெய்லியெல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரைடே, டியூஸ்டே நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் போதும். இது குடிப்பதற்கு அல்ல, பூஜை அறை தெய்வீக மனம் வீசுவதற்காக மட்டும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம தெய்வத்துக்கு வைக்கிற தண்ணீரில் இந்த மாதிரி பொருட்களை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. தெய்வத்துக்கு வைக்கிற தண்ணியில் அதில் பச்சை கற்பூரம், துளசி அந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். இது நம்ம பூஜை அறை நல்லா குட் வைப்ஸ் கிடைக்கணும், நல்ல நறுமணம் வீசணும், அதுக்காகத்தான் இதை வைக்கிறது. அப்புறம் எப்பயுமே வெள்ளிக்கிழமை உப்பு மாத்திர பழக்கம் இருக்குது. அதே மாதிரி உப்பு அகலை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பஞ்ச பாத்திரம் பூஜைக்காக நான் வைக்கிறது. இதில் என்னதுன்னா பச்சை கற்பூரம், அப்புறம் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. துளசி இருந்தால் துளசியும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம தெய்வத்துக்கு தண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி தான் வைக்கணும். வெறும் தண்ணியை வைக்கிறத விட இந்த 2 பொருட்களை சேர்த்து இதோட துளசி சேர்த்தா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்டர்டே வெள்ளிக்கிழமை முதல் நாளே நான் துளசியை பறிச்சிருக்கணும், நான் பறிக்க முடியலை. ஸோ ஃப்ரைடேனால துளசி இலையை என்னால் பறிக்க முடியலை. அதனால் நான் வெறும் பச்சை கற்பூரம், ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் துளசிக்கு நல்லா மஞ்சள் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட திட்டு விலகாமல் நல்லா மஞ்சள் அப்ளை பண்ணணும். இந்த துளசி இப்போ 2 நாள் முன்னாடி தான் நம்ம வாங்கினது. இதுக்கு முன்னாடி நான் துளசி செடியை வச்சதில்லை வீட்டில். இப்போ தான் ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் துளசி செடியை வச்சுருக்கோம். அதே மாதிரி துளசி மாடம் வைக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் ஸ்பேஸ் இல்லை. நான் இப்போ சின்ன வராண்டா மாதிரி இருக்கும், அங்கே தான் வச்சுருக்கேன். எப்பயுமே துளசி செடியை நான் வைக்கிற இடம்னா இந்த ஜன்னல் பக்கத்தில் தான் வைப்பேன். இந்த 2 நாளாக ஜன்னல் பக்கத்தில் தான் இருந்துச்சு. துளசி செடி பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சு, அது பக்கத்தில் ஊதுபத்தி வச்சு, சாம்பிராணியோ இல்லை ஊதுபத்தியோ ஏதாவது வச்சு நம்ம எப்பயுமே பொறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையான துளசி செடியை இந்த மாதிரி முறைப்படி பூஜை செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த வெள்ளிக்கிழமையை நான் துளசி செடியை ஒரு மனையில் வச்சு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி செடியை பூஜை பண்ணேன். துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய நாமங்கள்: கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, ஸ்ரீ விக்ரமா, வாமனா, ஸ்ரீதாரா, சுஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்று சொல்லிக்கொண்டே நம்ம இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதே மாதிரி கடைசியாக ஸ்வாகதம் 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 என்று 3 முறை சொல்லணும். அதோட மட்டும் இல்லைங்க, துளசி செடி பக்கத்தில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக பிடிச்சு வைக்கணும். அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கும் குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து வணங்க வேண்டும். மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கும் போதும் சரி, நம்ம அங்கே துளசி செடி பக்கத்தில் வைக்கும் போதும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லணும்: ஓம் கஜனாய நம, ஓம் கஜனாய நம, ஓம் கஜனாய நம என்று 3 தடவை சொல்லிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையார் அங்கே வச்சுட்டு அவங்களுக்கும் நம்ம பூவை வைக்கணும். துளசி செடியை நம்ம வழிபடும் நாள்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யலாம், வெள்ளிக்கிழமை காலையில், அப்புறம் பௌர்ணமி அப்போ கூட வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை காலையில் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி ஈவினிங்க்கு அப்புறம் கூட நம்ம துளசி செடியை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி துளசி செடிக்கு நம்ம தண்ணீர் ஊற்றும் போது 2 கையை பிடிச்சி தான், நம்ம பாத்திரத்தை பிடிச்சி தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஒற்றை கையால் நம்ம துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது. ஏன்னா அவங்க மகாலட்சுமி தாயாரின் அம்சம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்தாதான் மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி துளசி செடியில 33 கோடி தேவர்களும் 12 சூரியர்களும் அஷ்ட வசுக்களும் அஸ்வினி தேவர்களும் வசிக்கின்றன என்று சொல்றாங்க.
துளசி நுனிப்பகுதியில் வந்து பிரம்மனும், நடுவில் மகாவிஷ்ணுவும், லட்சுமி, சரஸ்வதி, காயத்ரி, பார்வதி ஆகியோரும் வசிக்கின்றன என்று சொல்றாங்க. நம்ம துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ஒரே ஒரு துளசி இலைக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். அதே மாதிரி துளசியை வளர்த்து வழிபடுவதால் நமக்கு ஆயுள் பலம், செல்வம், குழந்தை பேரு அப்படின்றது நமக்கு கிடைக்கும். துளசி தேவியை டெய்லி இந்த மாதிரி பூஜை செய்ய முடியலனாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாச்சும் மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கான பூஜைகள் செய்வது மிகவும் நல்லது. அல்லது பௌர்ணமி அப்பயாச்சும் நம்ம வந்து துளசி தேவியை இந்த வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. பூஜைகள் செய்யும்போது இந்த மந்திரத்தை நம்ம சொல்வது மிகவும் நல்லது. ஓம் ஸ்ரீம் பிருந்தா தேவியை நம, ஓம் விஸ்வ பூஜிதாயை நம, ஓம் விஷ்ணு பிரியாயை நம, ஓம் தேவ மூலிகாயை நம, ஓம் கிருஷ்ண பிரியாயை நம, ஓம் கிருஷ்ண லீலா வினோதினியை நம, ஓம் சௌபாக்கிய நிலையாயை நம, ஓம் விஷ்ணு கேசனியை நம, ஓம் புஷ்பசாரையை நம, ஓம் நந்தவன நாயகியை நம, ஓம் விஸ்வ பாவனையை நம, ஓம் யாக பூஜிதாயை நம, ஓம் தான பிரத்யான்யை நம, ஓம் மகாலட்சுமி வாசாயை நம, ஓம் சகல தேவியை நம, ஓம் மகாலட்சுமி தாயை நம, ஓம் ஸ்ரீ ராம பிரியாயை நம அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே பூஜை செய்வது மிகவும் நல்லது. நம்ம பூஜைக்கு வைக்கும் தேங்காய் வந்து எப்பயுமே இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அல்லது சூடத்தில் இந்த மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை உடைச்சி நம்ம பூஜையில் வைக்கணும். இன்னும் உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வைத்து நம்ம வழிபாடு செஞ்சால் இன்னும் நல்லது. இதோட தீப ஆராதனை காமிச்சிட்டு பூஜையை முடிச்சுக்கலாங்க. துளசி செடியை நம்ம வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் செல்வமும் லட்சுமி கடாட்சமும் நிறைந்திருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வீடும் குடும்பமும் சுபிட்சம் அடைய வேண்டும்னா நம்ம துளசி தேவி வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி துளசி செடி பக்கத்தில் நம்ம போகக்கூடாது, தேவையில்லாமல் போகக்கூடாது, பீரியட்ஸ் டைமில் சுத்தமாக போகக்கூடாது, குளிக்காமல் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றவே கூடாதுங்க. குளித்த பிறகு தான் நீங்கள் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றணும். பீரியட்ஸ் டயத்தில் நீங்கள் ஊற்றலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்டை கூட நீங்கள் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்ற சொல்லலாம். அதே மாதிரி தாங்க உங்களுக்கு துளசி செடியிலேருந்து துளசி பறிக்கணும்னா நீங்கள் காலை நேரத்தில் நீங்கள் பறிச்சுக்கலாம். ஈவினிங் நேரத்தில் நீங்கள் துளசி செடியை பறிக்கக்கூடாது. துளசி செடி மட்டும் இல்லைங்க, ஈவினிங் வந்து எந்த செடியானாலும் நம்ம வந்து பறிக்கக்கூடாது. ஓகேங்க, இதோட நான் என்னோட வெள்ளிக்கிழமை பூஜையை எப்படி செஞ்சேன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பூஜை அறை வந்து எப்பயும் போல் நம்ம பூவை வச்சு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சுட்டோம். அதே மாதிரி பூஜை அறையில் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.